சில கதைகள் வெறும் கதைகளாக முடிந்து விடுகின்றன. ஆனால் சில கதைகள் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறுகின்றன. நாம் இன்று பார்க்க போகும் கதை அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ புராண நிகழ்வு. ஒரு மகாமுனிவரின் மதிப்பை ஒரு பேரரசனாலும் அளவிட முடியவில்லை. இறுதியில் அந்த மகாமுனிவருக்கு விலையாக கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? அது பொன்னோ வைரமோ ஒரு ராஜ்யமோ இல்லை, ஒரு பசு. ஏன் ஒரு பசுமாடு தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஒரு முனிவர் ஏன் பல ஆண்டுகளாக மீன்களோடு ஆற்றின் அடியில் வாழ்ந்து வந்தார்? இந்த கதையின் முடிவில் கிடைக்கும் பதில் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும். வாருங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி பிரவீனா. அந்த காலத்துல இயற்கையின் அரவணைப்பில் மூழ்கி இருந்த ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டின் நடுவே பாரதத்தின் 2 புனித நதிகளான கங்கையும் யமுனையும் ஒன்றாக சங்கமித்தன. அந்த இடம் முனிவர்களின் தவமும் தெய்வீக அமைதியும் நிரம்பிய ஒரு புனித பூமியாக போற்றப்பட்டது. ஒரு நாள் சில மீனவர்கள் அதிகாலையிலேயே வலைகளை சுமந்தபடி அந்த காட்டு வழியா போறாங்க. அவர்களின் மனதில் ஒரே ஆசை, இன்றைக்காவது நிறைய மீன்கள் கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்ப வாழ்க்கை வளமாக மாற வேண்டும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் படகில் ஏறி கங்கை யமுனை சங்கமிக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஆற்றின் அடியில் எண்ணற்ற மீன்கள் கூட்டங்கூட்டமாக நீந்தி கொண்டிருந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த மீனவர்கள் பெரிய வலையை ஆற்றில் வீசினார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு வலையை இழுக்க முயன்றார்கள். ஆனால் அது அசையவே இல்லை. மீன்களின் எடை இவ்வளவு இருக்குமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து முழு பலத்தையும் பயன்படுத்தி மிகுந்த சிரமத்துடன் அந்த வலையை கரைக்கு கொண்டு வந்தார்கள். கரையில் வலையை திறந்த போது நூற்றுக்கணக்கான மீன்கள் துள்ளி கொண்டிருந்தது. சில மீன்கள் மீண்டும் தண்ணீரை நோக்கி தப்பிக்க முயன்றன. சில மீன்கள் உயிரிழந்து அமைதியாக கிடந்தது. அப்போது அந்த மீன்களின் நடுவே வித்தியாசமான ஒரு உருவம் அவர்கள் கண்ணில் பட்டது. முழு உடலிலும் பாசி படர்ந்திருந்தது. சிறு நீர்ச்செடிகள் அதன் மேல் வளர்ந்திருந்தது. பல ஆண்டுகளாக ஆற்றின் அடியிலேயே கிடந்த பாறையை போல அந்த உருவம் தோன்றியது. மீனவர்கள் மெதுவாக அருகில் சென்றார்கள். பயமும் ஆச்சரியமும் கலந்த மனநிலையில அதன் மேல் படர்ந்திருந்த பாசிகளை ஒவ்வொன்றா அகற்ற ஆரம்பிச்சாங்க. அவர்கள் அகற்றிய ஒவ்வொரு அடிக்கிலும் ஒரு புதிய அதிர்ச்சி காத்திருந்தது. இறுதியாக அவர்கள் பார்த்த காட்சி அவர்களின் இதயத்தையே ஒரு நொடி நிறுத்தியது. அது ஒரு உயிருள்ள மனிதர். பல ஆண்டுகளாக நீருக்குள் வாழ்ந்தும் அமைதியாக மூச்சு விட்டு கொண்டிருந்தார். மீனவர்கள் நடுங்கிய குரலில் கேட்டனர், ஐயா, நீங்கள் யார்? இத்தனை ஆண்டுகள் இந்த ஆற்றுக்குள் எப்படி உயிரோடு இருந்தீர்கள்? உங்கள் உடல் முழுவதும் ஏன் பாசி படர்ந்திருக்கிறது? அந்த மர்ம மனிதர் மெதுவாக கண்களை திறக்கிறாரு. அவர் முகத்துல கோபம் இல்ல, பயம் இல்ல, ஆழ்ந்த அமைதி மட்டும் இருந்துச்சு. அவர் மெதுவாக புன்னகைத்து, இந்த மீன்கள் தான் இத்தனை ஆண்டுகளாக என் குடும்பம். நான் அவர்களோடு வாழ்ந்தேன். இன்று அவர்கள் உங்கள் வலையில் சிக்கி உயிரிழந்து விட்டனர் என்று கூறினார். சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் மீனவர்களை நேராக பார்த்து கேட்டார், நீங்கள் இந்த மீன்களை சந்தையில் விற்கப் போகிறீர்கள் அல்லவா? அப்படியானால் என்னையும் சேர்த்து விற்றுவிடுங்கள். ஆனால் எனக்கான விலையை மட்டும் சரியாக நிர்ணயிங்கள். அந்த ஒரு வாக்கியம் அங்கு நின்றிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட மீனவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரு மனிதனுக்கு விலையா? அவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களின் மனதில் பயமும் குற்ற உணர்வும் கலந்தது. நாம் அறியாமல் ஒரு மகானுக்கு துன்பம் செய்து விட்டோமோ என்ற எண்ணம் அவர்களை வாட்டியது. உடனே அவர்கள் அந்த நாட்டின் மன்னரான நகுச மன்னனை அழைத்து வந்தனர். சிறிது நேரத்தில் நகுச மன்னர் தனது அமைச்சர்களுடனும் புரோகிதர்களுடனும் ஆற்றங்கரையை வந்தடைந்தார். அங்கு பாசி படர்ந்த உடலுடன் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த மனிதரை பார்த்தவுடன் மன்னருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. மன்னன் மரியாதையுடன் முன்னே வந்து கூறினார், மகானே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய மரியாதையை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன்.
இந்த மீனவர்கள் உங்களை அறியாமல் வலையில் பிடித்து விட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக நான் உங்களை வாங்கிக் கொள்கிறேன். அவ்வாறு கூறிய மன்னன் 1000 பொற்காசுகள் தருகிறேன் என்றான். அந்த மனிதர் மெதுவாக வேண்டாம் என்று தலையசைத்தார். அது எனக்கான மதிப்பு இல்லை என்றார். மன்னன் உடனே அப்படியானால் 1,00,000 பொற்காசுகள் என்றார். அதே பதில், எதுவும் இல்லை. இப்போது மன்னன் சிந்திக்க தொடங்கினான். என் ராஜ்யத்தின் செல்வங்கள் அனைத்தையும் தருகிறேன் என்றான். அதற்கு மகான் மீண்டும் தலையசைத்தார். என் பொக்கிஷங்களையும் அரண்மனையையும், வேண்டுமானால் முழு நாட்டையும் தருகிறேன். அந்த மனிதர் மீண்டும் அமைதியாக சிரித்தார். அவை எதுவும் என் மதிப்பிற்கு சமமல்ல. அந்த ஒரு பதில் நகுச மன்னனின் உள்ளத்தை உலுக்கியது. ஒரு மனிதரின் மதிப்பு ஒரு நாட்டை விட அதிகமா என்று அவர் மனதில் யோசித்தார். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அந்த மர்ம மனிதரே பேசத் தொடங்கினார். மன்னா, நான் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள். அதன் பிறகு எனக்கான மதிப்பை நீயே முடிவு செய் என்று கூறிவிட்டு தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பாரத நாட்டில் குசிகன் என்ற ஒரு நீதிமான் அரசன் வாழ்ந்து வந்தான். தர்மத்தையும் விருந்தோம்பலையும் உயிராக மதித்தவன். ஒரு நாள் அவனது அரண்மனை வாசலுக்கு ஒரு மகா முனிவர் வந்தார். அந்த முனிவரை பார்த்தவுடன் குசிக மன்னன் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றான். மகானே, என் அரண்மனைக்கு தாங்கள் வந்தது எங்களுடைய பாக்கியம் என்று கூறி அவருக்கு அரச மரியாதை செய்தான். அப்போது அந்த முனிவர் அமைதியாக கூறினார், சில நாட்கள் நான் இங்கே தங்கப் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. மன்னன் பணிவுடன் கட்டளையிடுங்கள் என்றான். முனிவர் கூறினார், நான் இருக்கும் காலம் முழுவதும் எனக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் நீயும் உன் மனைவியும் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட மன்னன் முகத்தில் மகிழ்ச்சியே மலர்ந்தது. ஏனென்றால் ஒரு மகானுக்கு சேவை செய்வதை அவர் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார். உடனே அவரை அரண்மனைக்குள் அழைத்து சென்றனர். அரசருக்கென அமைக்கப்பட்டிருந்த அழகிய அறையை காட்டி, இது எனது அறை, இனிமேல் இது உங்களுடையது. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உடனே செய்து விடுகிறேன் என்று கூறினான். ஆனால் முனிவர் அந்த அறையை ஒரு முறை மட்டும் பார்த்தார். பிறகு அதற்கு அருகில் இருந்த எளிய அறையை சுட்டிக்காட்டி, நான் அங்கே தங்குகிறேன் என்றார். அந்த எளிமையே மன்னனின் மரியாதையை இன்னும் அதிகப்படுத்தியது. அறைக்குள் சென்ற முனிவர் படுத்து கொண்டார். பிறகு, நான் தூங்கப் போகிறேன். நான் விழிக்கும் வரை நீயும் உன் மனைவியும் என் கால்களை அமுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். மன்னனும் ராணியும் ஒரு நொடியும் தயங்கவில்லை. அவரவர் ஒரு காலை பிடித்து கொண்டு மிகுந்த பக்தியுடன் சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த இரவு முழுவதும் முனிவர் அசையவே இல்லை. ஆனால் அரச தம்பதியரும் தங்கள் கடமையை நிறுத்தவில்லை. அடுத்த நாள் விடிந்ததும் முனிவர் இன்னும் உறங்கிக் கொண்டே இருந்தார். 2வது நாள், 3வது நாள், ஒரு வாரம், இப்படியாக 21 நாட்கள் ஆகிவிட்டது. மன்னனும் ராணியும் ஒரு முறை கூட சலிப்படையாமல், ஒரு முறையும் குறை சொல்லாமல் அதே பக்தியுடன் அந்த மகா முனிவரின் கால்களை அமுக்கிக் கொண்டே இருந்தார்கள். 21 நாட்கள் கடந்த பிறகு முனிவர் மெதுவாக கண்களை திறந்தார். அவ்வளவு நாட்கள் அசையாமல் சேவை செய்த மன்னனும் ராணியும் அவர் விழித்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது முனிவருக்கு என்ன தேவைப்படும் என்ற எண்ணத்தோடு இருவரும் பணிவாக நின்றார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முனிவர் அறையை விட்டு வெளியே வந்தார். மன்னனும் ராணியும் அவரை பின்தொடர்ந்தார்கள். சில அடிகள் நடந்ததும் அவர்களின் கண் முன்னாலேயே முனிவர் திடீரென மறைந்து விட்டார். ஒரு கணம் இருவரும் திகைத்து நின்றனர். ஆனால் அவர்களது மனதில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை. அவர் எப்போது திரும்பி வந்தாலும் நம்முடைய கடமையை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அறைக்குள் திரும்பினார்கள். அங்கே அவர்களை எதிர்பார்த்து இன்னொரு அதிசயம் காத்திருந்தது. அதே முனிவர் மற்றொரு படுக்கையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை கண்டும் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. மீண்டும் அதே பக்தியுடன் அவரது கால்களை அமுக்கத் தொடங்கினார்கள்.
மீண்டும் 21 நாட்கள் ஒரு நொடியும் சோர்வடையாமல் அந்த சேவை தொடர்ந்தது. இறுதியாக முனிவர் எழுந்து அமர்ந்தார். இந்த முறை அவர் கூறிய முதல் வார்த்தை, நான் நீராட வேண்டும். மன்னன் உடனே எழுந்தான். அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய சிறந்த நறுமண எண்ணெய்கள், மூலிகைகள், புனித நீர் அனைத்தையும் கொண்டு வந்து முனிவரிடம் வைத்தான். தானே அவரது உடலில் எண்ணெய் தேய்த்தான். நீராடுவதற்கு தேவையான ஒவ்வொரு ஏற்பாடும் குறைவில்லாமல் செய்யப்பட்டிருந்தது. முனிவர் நீராடி வெளியே வந்தார். அப்போது மன்னன் நினைத்தான், இவ்வளவு நேரம் உணவு உண்ணவில்லை, கண்டிப்பாக பசியோடு இருப்பார். அவர் உடனே அரண்மனை சமையல் அறையை திறக்கச் செய்தார். முனிவர்களுக்கான உணவு, அரசர்களுக்கான உணவு, காட்டுவாசிகள் உண்ணும் உணவு, பழங்கள், பானங்கள், பால் வகைகள் என்று உலகில் கிடைக்கக்கூடிய அனைத்து சிறந்த உணவுகளையும் ஒரே இடத்தில் பரிமாறச் செய்தார். மிகுந்த மரியாதையுடன், மகானே, தயவு செய்து உணவருந்துங்கள் என்று அழைத்தார். முனிவர் அந்த உணவுகளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் தவ வலிமையால் அனைத்து உணவுகளையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலாக்கிவிட்டார். அதை பார்த்த அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் மன்னனின் முகத்தில் ஒரு சிறிய ஏமாற்றம் கூட இல்லை. ராணியின் முகத்திலும் ஒரு குறை சொல்லும் சாயலும் இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது முனிவரின் திருப்தி. அந்த அமைதியை பார்த்த முனிவர் மீண்டும் கூறினார், இப்போது நான் நகர்வலம் செல்ல வேண்டும். மன்னன் உடனே கேட்டான், எப்படிப்பட்ட தேர் வேண்டும் மகானே? முனிவர் அமைதியாக பதிலளித்தார், போர் தேர் வேண்டும். அதில் அனைத்து ஆயுதங்களும் இருக்க வேண்டும். மன்னன் உடனே ஏற்பாடு செய்தான். ஆனால் அடுத்த கணமே முனிவர் சொன்ன நிபந்தனை அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த தேரை இழுப்பதற்கு குதிரைகள் வேண்டாம். நீயும் உன் மனைவியும் அந்த தேரை இழுக்க வேண்டும். அது ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட கடினமான வேலை. ஆனால் ஒரு பேரரசனும் ஒரு மகாராணியும் அதை செய்ய வேண்டும் என்றால் அரண்மனையில் இருந்த அனைவரும் மன்னனை பார்த்தனர். ஆனால் குசிக மன்னன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. முனிவரின் கட்டளையே எங்களுக்கு தர்மம் என்று கூறி தானும் தனது மனைவியும் தேரில் தங்களை பூட்டிக் கொண்டனர். அந்த பயணம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே மிக கடினமான சோதனையாக மாறப்போகிறது. போர் தேர் தயார் செய்யப்பட்டது. முனிவர் அதில் அமர்ந்தார். குசிக மன்னனும் அவரது மனைவியும் தங்களை தேரில் பூட்டிக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் அது ஒரு சாதாரண பயணம் அல்ல. முனிவர் சென்ற வழியெங்கும் பொன், பொருள், ஆபரணங்கள், தானங்கள் வழங்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். அதே நேரத்தில் தேரை இழுத்து கொண்டிருந்த மன்னனும் ராணியும் கடும் சோர்வை சந்தித்தனர். அவர்களுடைய உடல் முழுவதும் வலி பரவியது. இருப்பினும் அவர்கள் ஒரு முறை கூட தங்கள் வேதனையை வெளிப்படுத்தவில்லை. அவர்களது மனதில் இருந்த ஒரே எண்ணம், முனிவரின் சேவையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். நாட்கள் கடந்தது. 1, 10, 20 என்று 50 நாட்கள் கடந்துவிட்டது. இறுதியாக கங்கை யமுனை சங்கமிக்கும் அந்த புனித இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே முனிவர் தேரிலிருந்து இறங்கினார். குசிக மன்னனையும் ராணியையும் அருகில் அழைத்தார். அவர்களது தலையில் கரம் வைத்து ஆசீர்வதித்தார். அந்த கணமே அவர்களது உடலில் இருந்த காயங்கள் அனைத்தும் மறைந்தன. சோர்வு காணாமல் போனது. அவர்களின் உடல் மீண்டும் இளமையும் ஒளியும் பெற்றது. முனிவர் கூறினார், நாளை காலை மீண்டும் இங்கே வாருங்கள். அவர்கள் மறுநாள் வந்தபோது அங்கே அவர்கள் கண்ட காட்சி மனித கண்களால் விவரிக்க முடியாத ஒன்று. அழகிய மாளிகைகள், வைரங்களால் ஒளிரும் சுவர்கள், நறுமணம் வீசும் தோட்டங்கள், அப்சரஸ்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள். அந்த இடமே சொர்க்கத்தின் ஒரு பகுதியைப் போல காட்சியளித்தது. ஆனால் சில நொடிகளில் அந்த மாளிகை முழுவதும் மறைந்து விட்டது. மீண்டும் ஆற்றங்கரையில் முனிவர் மட்டும் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினார். குசிகா, நான் உன்னை அழிக்கவே வந்தேன். உன் பொறுமை ஒரு இடத்தில் உடைந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நீ எந்த சோதனையிலும் தோற்கவில்லை. உன் பக்தியும் பொறுமையும் உன்னை வெற்றியாளனாக்கியது. மன்னன் பணிவுடன் வணங்கினான். இந்த நிகழ்வை விவரித்த முனிவர் தற்போதைய காலத்திற்கு திரும்பினார்.
அதை கேட்ட நகுச மன்னன் முன்னால் அமர்ந்திருந்தவர் சாதாரண மனிதர் அல்ல, மகா முனிவர் சியனவர் என்பதை உணர்ந்தான். அவரது உடல் நடுங்கியது. இவருக்கு நான் என்ன விலை கொடுப்பேன் என்று குழம்பினான். அந்த நேரத்தில் அங்கே வந்தார் ஞானியான கோகர்ணர். நகுச மன்னன் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார். அதை கேட்ட கோகர்ணர் மெதுவாக புன்னகைத்து கூறினார், இந்த உலகத்தில் பொன்னாலும் வைரத்தாலும் அளக்க முடியாத சில மதிப்புகள் உள்ளன. அவற்றில் ஒன்று பசு. தர்மத்தின் அடையாளம் அது. ஆகவே இந்த மகா முனிவருக்கு மரியாதையாக ஒரு பசுவை மீனவர்களுக்கு வழங்குங்கள். நகுச மன்னன் உடனே ஒரு புனிதமான வெண்மை பசுவை கொண்டு வந்து மீனவர்களிடம் கொடுத்தான். அதை பார்த்த சியவன முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். இதுவே தர்மத்திற்கேற்ற பரிமாற்றம் என்று கூறினார். பிறகு ஆற்றங்கரையில் உயிரிழந்த மீன்களை நோக்கி கரங்களை உயர்த்தினார். எத்தனை ஆண்டுகள் நான் இந்த உயிர்களோடு வாழ்ந்தேன், இப்போது அவற்றின் பயணம் நிறைவடைந்துள்ளது. இவை அனைத்தும் உயர்ந்த நிலையை அடையட்டும் என்று அருளாசி வழங்கினார். அந்த புனித தருணத்தில் அங்கு இருந்த அனைவரின் மனமும் நிகழ்ந்தது. பின்னர் சியவன முனிவரும் கோர்கணரும் நகுச மன்னனை ஆசிர்வதித்தனர். தர்மத்தை காக்கும் அரசனாக உன் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும், உன் ஆட்சி செழிப்புடனும் நீதியுடனும் விளங்கட்டும் என்று வாழ்த்தினர். அதன் பிறகு இரு மகான்களும் அமைதியாக அந்த காட்டை நோக்கி நடந்து சென்றனர். அவர்கள் மறையும் வரை நகுச மன்னனும் மீனவர்களும் அங்கிருந்த அனைவரும் கைகூப்பி வணங்கி கொண்டே நின்றனர். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், உண்மையான செல்வம் என்பது பொன்னோ பொருளோ அல்ல. அது பொறுமை, பணிவு, கருணை மற்றும் தர்மம். எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கும் மனமே மனிதனை உயர்ந்தவனாக்குகிறது. அதிகாரம் காலத்தால் மாறலாம், செல்வம் ஒரு நாள் மறையலாம். ஆனால் தர்மமும் நல்லொழுக்கமும் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும். அதனால்தான் மகான்களின் கதைகள் இன்று வரை நம் இதயங்களில் ஒளியாக வாழ்கின்றது. இது ஒரு பழமையான புராண கதை மட்டுமல்ல, மனிதநேயமும் தர்மமும் காலத்தை வெல்லும் என்பதை உணர்த்தும் அழியாத வாழ்க்கை பாடம். இது போன்ற புராண கதைகளுக்கு இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.